Hallelujah. We praise you. We praise you. Rabba laka dara baga dada dada rabba laba. Sotro 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 paha. Hallelujah. Hallelujah. கிருபை 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 உண்டாவதாக பாha. Rabba laka dada dada rabba laba laba. ஆண்டவரே எங்க தேசத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya. சுவிசேஷத்துக்கு தடை இல்லாத ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வாங்கப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திறந்த வாசலை இதோ உனக்கு முன்பாக வைக்கிறேன் சொன்னவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க டாடி. ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க சாமி. ஹalleluya. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம். ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க பட்டணத்துல எங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்துக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைங்க. முற்றுப்புள்ளி வைங்க சுவாமி. அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். அதிசயம் நடக்கட்டும் சுவாமி. அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் சுவாமி. ஜீசஸ் லார்ட். Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. நீங்க எங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் செய்வார்னு விசுவாசித்து கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க நிக்கிற வேளையில இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய மத்தேயு 5:44 வாசிச்சு பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தினுடைய இந்த கடைசி பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு 5:44 கடைசி பகுதி. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நமக்கு உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணுங்க. உங்களை நமக்கு இந்த நிந்தி நம்மளை துன்பப்படுத்தினவன் எவனாவது எதிரில் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சுருன்னு ஏறும். நமக்கு இருக்கிற போன பிபி எல்லாம் வந்துடும். இவெல்லாம் அவனை தரையோட நசுக்கின்னு சங்கீதக்காரன் சொல்லுவான். அப்படி பேட்டர்ன் மாறணும். இயேசு சொல்லி கொடுக்குறாரு. நான் ஒரு நாள் அவருக்கு முன்னாடி போய் நிக்கணுமே. நான் அவர் முன்னாடி போய் ஐ ஜஸ்ட் லவ் இட். உலகத்திலேயே பெரிய ஆசை என்னன்னா ஒரு நாள் இயேசு முன்பாக போய் அவர் மடியில உட்காரணும். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்னும் என் மைண்ட்ல என் துன்பப்படுத்துகிறவன் என் நிந்திக்கிறவனுக்காக அவனை பார்க்கும்போது சில வேளையில் அப்படியே நம்ம சொன்னா ஆவிக்குரிய ஜீவியம் சரியா இல்லைன்னு நான் அதனால தான் நம்ம பாடும்போது பாடுறோம், நான் அவரை போல மாறணும் சுவாமி, நான் அவரை போல மாறணும். நான் மனுஷன் இல்ல, நான் மனுஷன். இன்னைக்கு இன்னும் நான் அதனால தான் வார்த்தை இப்படி சொல்லப்படுது, பரிசுத்தமா இருக்கிறவன். அந்த பேட்டர்னுக்கு நான் மாறலையா? என் மூத்த பையன் கர்த்தருடைய ராஜ்யம் போய் சேர்ந்தான். அவனுக்கு 16 வயசு இருக்கும்போது ஆண்டவருடைய ராஜ்யம் போயிட்டான் 2019ஆம் ஆண்டு. பட் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், ஆண்டவரே ஒரு உலக பிரகாரமான தகப்பனா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீங்க தயவு செய்து என்ன எடுத்துருங்க சுவாமி, என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்கப்பான்னு கேட்டேன். ஆண்டவர் பார்த்து பல தடவை கெஞ்சி அவன் அவ்வளோ அழகா இருக்கும். அவனுடைய கண்ணு ஒரு யூதன் மாதிரி இருக்கும், அவன் ஹேர் எல்லாமே அப்படி இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீங்க அவனை எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன எடுங்க சுவாமி. அப்ப ஆண்டவர் என் கூட பேசினார், நீ இன்னும் பையன் அளவுக்கு உன் ஸ்டாண்டர்ட் வரலப்பான்ட்டார், எனக்கு அவன் தான் வேணும்ட்டார். நான் இது எனக்கு நான் இப்படிதான் யோசிக்கிறேன், உன் பையன் அளவுக்கு நீ இல்லைன்ட்டார். நான் இப்படிதான் விசுவாசம், நான் இப்படிதான் யோசிக்கிறேன். இது ஐசக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிற வாழ்க்கை, பிச்சையா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி நான் இல்லை. மற்றவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ இல்லையோ, பட் ஆண்டவருக்கு ஐசக் அவர் எதிர்பார்க்கிறபடி இல்லை. இது எனக்கு ஆண்டவர் கிருபையா கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறான்னா, பிழைச்சு போன ஆண்டவர் எனக்கு கிருபையா கர்த்தர் கொடுத்த நாட்களை யோசிக்கிறேன். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவாங்க. அப்பதான் உங்க இரக்கம் பெரியது, ஜம்ப் பண்ணி ஆராதிப்பான்,
பூமியில் இருக்கும் போதும் ஒரு நாளைக்கு 15 உன்னைய பார்க்கறத விட என்னைய தான் பார்த்துக்கிட்டு பெட்டர், அவன் யார் கூட இருக்கட்டும், என் கூட இருக்கட்டும் கூட்டு போயிடா. சூப்பர் பிளேஸ், ஆண்டவர் அருமையான இடத்துக்கு போயிடான். அவனுக்கு கடைசியில் அவன் வியாதிப்பட்ட வேலையில ஒரு 17 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தான். ஒரு 25 இன்ஜெக்ஷன் வயல் அவன் பாடி ஃபுல்லா குத்திக்கிட்டு இருக்குது. ஆனா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை போய் கையில மொபைல் அப்படி வைப்பேன். அநாதி தேவனுள் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் அப்படின்னு அந்த பாட்டை போட்டா அவன் 25 வயதோட சேர்ந்து கத்தர ஆரம்பிச்சு. நான் சொன்னாரு நாம மகிமைப்படுவதாக எல்லா நிலைகளிலும் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எல்லா நிலையில ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாக என்னை மாற்றுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை காந்து இதை செஞ்சுட்டோம், அதை அதனால தான் வார்த்தை இயேசு இப்படி சொல்லிட்டு போயிட்டான், மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். ஆனா அதனால தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன பண்ணுமா, ஜெபிக்க வேணும்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம பார்த்தோம் ஒருத்தர் ஜெபிக்கிற ஜெபம், அடுத்தது 2 பேர் ஜெபிக்கிற ஜெபம், மூணாவது காரியம் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம், 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. யாரு? அனனியா, மிஷாவேல், அசரியா. அந்த 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் தானியேல் 3:17 வாசிக்கிறோம். அனனியா, மிஷாவேல், அசரியா. நமக்கு அந்த பேர் ஞாபகம் வராது, நமக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான் நமக்கு ஞாபகம் வரும். அது ஆனா புறஜாதி பேர், அது பாபிலோன்ல வச்ச பேர். ஆனா the right names என்ன பேர்னா அனனியா, மிஷாவேல், அசரியா தான் the right names. ஆனா அந்த 3 பேர் ஜெபம் பண்ற ஜெபத்தை குறித்து வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 14:33-34 சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து ஜெபிக்கிறத வேதவசனம் நமக்கு பல இடங்கள்ல நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். ஆனா இந்த வேளையில நம்ம இத்தனை ஊழியர்கள் இருக்கிறோம், நம்ம ஒரு ஜெபத்தை செய்வோம். அந்த வேளையில மத்தேயு 9:38 வாசித்து பாருங்க. மத்தேயு 9:38 3 பேரா சரி. எதுக்கு? அறுப்புக்கு வேலையாட்கள் வேணும்னு என்ன பண்ணுங்கன்னா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ இன்னும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் தேசம் எங்கும் ஆண்டவர் அதான். ஆனா இவர் ரொம்ப சிம்பிளா எழுதியிருப்பார். எபேசியர் 6:18 சகல பரிசுத்தவான்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க எழுதியிருப்பார். அதனால பவுல் எழுதும்போது எழுதுகிற காரியம் தான். 3 பேரை கைப்பிடித்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இதுவரை இல்லாத விதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகவல் கூலிக்கு மாரடிக்கிற காரியம் இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக 3 பேராக கைப்பிடித்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். 3 persons இல்ல முடிஞ்சா திரும்பிக்கோங்க, ஒருத்தர் கைப்பிடிங்க. 3 பேராக கையை பிடித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பூபம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறது கபட நிந்திக்கிறவர்களுக்காக, ஹல்லேலூயா துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இதுவரை இல்லாத விதத்துல ஒரு பெரிய ஹல்லேலூயா எழுப்புதல எங்க பட்டணத்துல கர்த்தர் கட்டளையிடுதுமே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. ராக நடம் து ரபா நக நட ரபலபா Jesus, hallelujah, 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 stotram, 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 hallelujah, சபையில் இருக்கிற அத்தனை பேர் ஊழிய செய்யணும் சுவாமி. என் சர்ச்சில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஊழியக்காரரா மாத்துங்க டாடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த சர்ச்சில் அத்தனை பேர் ஊழிய செய்வாங்கன்னு சொல்லட்டும் சுவாமி. தெருவா இயேசுவின் நாமம் ஆண்டவரே, தெருவா இயேசுவின் நாமம் சுவாமி. Jesus, 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 Jesus. Rama laga dada dada rama rama
hallelujah, 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 hallelujah. Jesus. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வார் என்று விசுவாசித்து கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. One more thing, we just exalt the Almighty. இன்னொரு காரியம் மைண்ட்ல நம்ம 4 பேரா ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து பைபிள் சொல்லப்படுது. The four persons prayer. அது யார் சொல்லப்படுது? தானியேல் 2ஆம் அதிகாரம் 17 லிருந்து 20 வசனத்தை வாசிச்சு பாப்பீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க? தானியேல் மத்த 3 பேரையும் கூப்பிடுறோம். உங்க ஆதிக்கு ஒத்து வர்ற ஒரு 4 பேர் சேர்ந்து போனை எடுத்தீங்கன்னு சொன்னா மத்தவங்களை பத்தி பேசாம இன்னைக்கு நமக்கு ஜூம் கால்ல பேசலாம், கூகுள் மீட்ல பேசலாம், இல்ல ஜஸ்ட் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணி 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் ஒரு 15 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் 4 பேர் சேர்ந்து ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்வாரா? நேரம் என்ன செய்றோம், how we spent quality time எல்லா நிலைகள்ல. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது ஒன்ன மாத்திரம் நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க மைண்ட்ல. ஜெப நேரத்துல லூக்கா 18:9 வாசிச்சு பாருங்க. லூக்கா 18:9. தங்களை நீதிமான்கள் நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றார். மற்றவங்களை யாரையாவது நீங்க அற்பமா நினைச்சீங்கனாலே உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். நான் தான் என்னமோ உலகத்திலே பெரிய பரிசுத்தவான் மாதிரி என்னைக்கு சீனை போடுறோமோ முடிஞ்சு. வாயை திறந்து சொல்றது இல்ல, என் மைண்ட் செட் அவருக்கு தெரியும். ஓ நினைவுகளை அறிஞ்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். தன்னையே நீதிமான்னு நம்பி மற்றவங்களை அற்பமா என்னன்னு சொன்னா இன்னைக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு குழி தோண்டி போதைங்க. ஏன்னா இன்னும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை அனுசரிக்கிற நாட்கள்ல இன்னைக்கு நான் தான் உலகத்திலே எல்லாம் ஆண்டவர் எனக்கு கிருபையா பிச்சையா நாட்களை கத்தர் கொடுத்தார். எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வார்த்தை அப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அது மார்க் 11:25 நமக்கு என்ன சொல்லுகிற காரியம் என்னன்னா, மற்றவர்களுடைய குறைகளை என்ன பண்ணுங்க, மன்னிச்சு. மற்றவங்க கருவிகளை என்ன பண்ணுங்க, மன்னிக்கணும். மன்னிச்சு மறந்துருங்க. இல்லன்னா திரும்பி அது என்ன பண்ணும்னா உங்க மைண்டுக்கு வரும். எல்லா நிலைகள்ல அப்படி நம்ம ஜெபிப்பது அவசியம். பிரியமானவர்களே, 4 பேராக நம்ம என்ன பண்ணணும், எதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு பிசாசை மேற்கொள்ள சாவணும். என் மைண்ட் அவன் தொடக்கூடாது. அது ஒவ்வொன்றையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. மார்க் 9:29 அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 9:29, மத்தேயு 26:41 எல்லா காரியத்திலும் ஜெயம் கொள்ளணும். சோதனைகளை நான் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தேவன் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு ப்ராம்ப்டான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணும், அத்தனை பேர் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியை பெற்ற தெய்வ மனிதர்கள். ஆனா அத்தனை பேரும் சேர்ந்து என்ன பண்ணும், ஆவியில ஜெபம் பண்ணும். டிஸ்கஷன் பாயிண்ட் இது கிடையாது. ஆதியாகமத்துல ஹீப்ரூல பேசினாரா, கிரீக்ல பேசினாரா, லாட்டின்ல ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாள் கூட என்ன லாங்குவேஜ்ல பேசினார்ன்றது நம்ம டிஸ்கஷன் பாயிண்ட் இல்ல. ஏன்னா என்னமோ ஒரு லாங்குவேஜ்ல டெய்லி வந்து அவங்க கூட பேசினாரா, டெய்லி வந்து பேசினார். ஆனா இது யாருக்கு தெரிஞ்சிருச்சு, சாத்தான் பிளான் பண்ணான். இந்த மரத்தை தொடாதீங்க, மற்றதெல்லாம் தொடுங்கன்றது இவங்க பேசின லாங்குவேஜ் யாருக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கு வேற லாங்குவேஜை கொடுத்துட்டாரு. அதனாலதான் உங்களுக்கும் எனக்கு புதிய ஏற்பாட்டில் அந்நிய பாஷையை கற்றுக் கொடுக்கிறார். அதனாலதான் நியூ டங்ஸை கற்றுக் கொடுக்கிறார். அந்த காரியத்தை அவர் கொடுக்கிற காரியம் என்றால் அந்த காரியத்தை பிசாசுக்கும் தெரியாது, தேவதூதர்களுக்கு அது புரியாது.
அதனாலதான் ஆவியில அவரோட கனெக்ட் ஆகுது. இல்ல பிரதர், நமக்கு இந்த ஒரு வார்த்தையை விட்டா வேற வார்த்தை பாப்பா 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 இல்ல ரபா பாப்பா அதை தவிர வேற வரமாட்டேங்குது. 100 தடவை அதை தான் சொல்றேன்னு. ஏங்க 1,00,000 தடவை சொல்லுங்க, அவருக்கு புரியும், அவருக்கு புரியும். மற்றவங்களுக்கு புரியறதுக்காக நான் அதை பேசல. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி உங்க அறை வீட்டுக்குள்ள நீங்க செபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வதற்கு என் தேவன் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 4 பேரா கையை பிடிக்க பார்க்கலாம். சில நிமிடங்கள் நல்ல அந்நிய பாஷைகள்ல செபிங்க. 4 persons 4 பேராக செபிங்க. 4 பேர் கையை பிடிங்க. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. எல்லா அந்நிய பாஷைகளில சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ரபா லாகா தடா தடா ரபா லபா ரீமா லாகா தரா பலபா. ஹalleluya hallelujah hallelujah ra cha ta 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 ra pa 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 ura ba la ka da ra pa pa pa. Mighty name of Jesus. ஸ்தோத்திரம் தகப்பனே. hallelujah 4 பேராக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். open your mouth. rima laga da 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 da. எல்லா ஆவியில நிறைங்க, ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. Hallelujah ஸ்தோத்திரம். நிறுத்தாதீங்க. Hallelujah don't stop your prayer. ஓ சத்தத்தை நிறுத்தாதீங்க. ஓ ரிவலகத hallelujah 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 ra cha ta ta da ra ba 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 ura ba 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 o riba la ba ra ba 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 tera maga taranta radar radar bala ba o riba la bala 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 o riba la ga da da radar bala 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 ba. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரிக்கிறதுக்கு ஸ்தோத்திரிக்கிறதுக்கு ஓ ரா பா 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 கிருபை 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 ஸ்தோத்திரம் ரத ரத ரபலமா. Jesus 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 hallelujah. இங்கே செபி 4 பேர் இணைந்து நீங்க ஜெபிக்கிற போது கர்த்தர் உங்க பட்டணத்துல ஒரு பிரளயத்தையே கர்த்தர் உண்டாக்குகிறார். அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ரா ஷகா டா 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 ரா பா பா பா. The nations will bow down. Hallelujah. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஆர்ப்பரிக்க கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக ஒரு விச கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Jesus Jesus துரபா கத்துரபா. இன்னும் நிறைய பெரியவங்க இருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு காரியம், 5 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை பைபிள் சொல்லி கொடுக்குது. 5 பேருடைய ஜெபம் பைபிள்ல அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. நாங்க 5 பேருக்கு எங்கெங்க போறது போகும், நகருங்க, உங்க ஸ்பாட்டை விட்டு நகர்ந்து 5 பேரா கைப்பிடிங்க. இந்த இங்க 4 அண்ணன்மார் இருந்தீங்க, அப்படியே ஐயாவோட சேர்ந்துருங்க. அதுல முதல்ல வாஸ்தரும் யாரு நம்பர் 1 யார் ஜெபம் பண்றா? பர்னபா. இரண்டாவது மூணாவது பேர் என்ன? லூகி. நம்பர் 3 காற்பங்கு தேசாதிபதி ஆகிய மனாயின். 4வது பேர் யாரு? மனாயின். 5வது பேர் என்ன? சவுல். இந்த 5 பேரும் இவங்க தீர்க்கதரிசியா போதகரா இருந்தாங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவங்க என்ன பண்றாங்கன்னா 5 பேர் சேர்ந்தாலே ஃபாஸ்டிங் பிரேயர். ஒரு கூட்டமே சேர்ந்தாதான் ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் இல்ல,
5 பேர் சேர்ந்தீங்கனாலே இங்க ஃபாஸ்டிங் பிரேயர் தான். அந்த இடத்துல 5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதனால ஐயோ 5 பேர் தானே இருக்கிறாங்கன்னு 5 பேரா சேர்ந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஜெபிச்சீங்கனாலே அது ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு என் தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை இன்னொரு வசனத்தையும் வாசித்துருங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:36. லூக்கா 21:36 வாசிங்க. நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஜெபம் அது. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக நான் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நான் போய் நிற்கணும். அதுக்காக நீங்க இல்லங்க அது நான் என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், டெய்லி ஜெபிக்கணும்னு பைபிள்ல சொல்லப்படுது. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நிலைகளிலும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ரா தா 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 ரா பா 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 பா. ஹல்லேலூயா, ஊரா பாலா கதடா லடா ரபா லபா. 5 பேராக இணைந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ரிபா லபா டடா டடா ரபா லகடா ரபா ரபா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். something marvelous, something supernatural. ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் சுவாமி. பா 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 பா. ஊரா பா 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 பா. கியோதரமா கர்த்தரபா ரபா. ரிபா லகடா டடா ரபா லபா ரபா. ஓ ரிபா லகடா டடா ரபா லபா ரபா. ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஆண்டவரே என் குறைய மன்னிங்கப்பா, என் குற்றத்தை மன்னிங்க சுவாமி, என் குற்றங்களை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிற்க பாத்திரவானாக நான் காணப்படணும் சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஷரா பா 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 பா. ஊரா பா லாகா ரா பா 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 பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. Jesus 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 Jesus. கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Jesus, thank you Lord, thank you Jesus. அப்பாவுக்கு நன்றி, ராஜாவுக்கு நன்றி. Hallelujah 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 hallelujah. Thank you Jesus. Hallelujah, ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இப்ப கூட சிலருக்கு கொஞ்சம் பசி ஏற்படுச்சு. நான் முடிச்சிருவேன், சொன்ன நேரத்தில் ஷார்ப்பாக முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. ஐ எம் நாட் கெட்டிங் டு மை சப்ஜெக்ட். என் சப்ஜெக்டுக்குள்ளேயே போல இன்னும். 4வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்படுது, இயேசுவுக்கு பசி உண்டாயிற்றுன்னு பைபிளில் சொல்லப்படுது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா, உபவாசத்தோடு இருக்கும்போது தான் அவருக்கு என்ன ஏற்பட்டுச்சு? பசி ஏற்பட்டுச்சு. ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது அப்போ தான் நம்மால் வராரு, பிசாசு வரான் வந்து அவர்கிட்ட சொல்ல, இந்த கல்லுகளை நீங்கள் அப்பங்களாக்கி சாப்பிடலாமே. இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை நிலப்படும். உணவை விட ஜெபம் முக்கியம், ரொம்ப முக்கியம். உணவை விட நமக்கு ஜெபம் முக்கியம். 2வது ஒரு வார்த்தை பைபிள்ல சொல்லப்படுகிறது. லூக்கா 6:12 வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உணவை விட ஜெபம் முக்கியம். 2வது லூக்கா 6:12. எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? ரா முழுவதும் தேவனை நோக்கி. உறக்கத்தை விட ஜெபம் முக்கியம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எதை விட ஜெபம் முக்கியம்? உணவை விட ஜெபம் முக்கியம். 2வது உறக்கத்தை விட எது முக்கியம்? ஜெபம் முக்கியம். 3வது காரியம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். லூக்கா 5:15-16. நல்லா கவனிங்க. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்க, அவரால பிணிகள் நீங்கி சுகம் அடைவதற்கும்
எல்லாருமே இயேசு கிட்ட வராங்க, கூடி வராங்க. அவரோ, எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. அவரோ வனாந்திரத்துல தனித்து போய் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. மூணாவது, ஊழியத்தை விட ஜெபம் முக்கியம். உணவை விட ஜெபம் முக்கியம். இரண்டாவது, உறக்கத்தை விட ஜெபம் முக்கியம். மூணாவது, ஊழியத்தை விட எது ரொம்ப முக்கியம்? ஜெபம் முக்கியம். எல்லாம் இங்க அங்க பிஸியா இருக்கிற ஊழியத்தை விட எது ரொம்ப முக்கியம்? ஜெபம் இல்லாம என்ன ஊழியம் செஞ்சாலும் அது ஒதுக்குமே லாய்க்காமது. எல்லா நிலைகளும் how many hours we spent in the spent with God, ஆண்டவரோடு கூட எவ்வளவு நேரம் நம்ம கிட்ட சேர்ந்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 6:11 நமக்கு என்ன சொல்கிறது? லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களோ மூக்கரை கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஆலோசித்தார்கள். இயேசுவை என்ன செய்யலாம்னு ஒருவரோடு ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி மலை கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. உபத்திரவத்தின் மத்தியில ஜெபம் முக்கியம். அவர் அடிச்சு காலி பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரா? அப்போ நாலாவது காரியம், முதல்ல எதை விட ஜெபம் முக்கியம்? உணவை விட ஜெபம் முக்கியம். இரண்டாவது, உறக்கத்தை விட ஜெபம் முக்கியம். மூணாவது, ஊழியத்தை விட ஜெபம் முக்கியம். நாலாவது, உபத்திரவத்தின் மத்தியில முக்கியமான காக்கிற காரியம் அதுதான். மாத்திரம் அல்ல, வார்த்தை சொல்லப்படுது. மார்க் 1:35 நமக்கு என்ன சொல்கிறது? மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். என்ன பண்ணாரு அவர்? ஜெபம் பண்ணார். ஓய்வை விட எது முக்கியம்? ஜெபம் முக்கியம். ஒரு ஊழியத்தை செஞ்சோம்னா அப்பா முடிச்சிட்டோம், இல்ல இல்ல முடியல, இன்னும் முடியல. ஓய்வை விட இனி என் பிள்ளை பார்த்துப்பான், என் பேரன் பார்த்துப்பான். கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறார்ல. என் மாமனார் சொல்வார், this is the extended life. சாவர வரைக்கும் இல்ல, நான் பேசும்போது என் உயிர் போயிருக்கணும் சொன்னாங்க. நாங்கெல்லாம் அன்னைக்கு எப்படி தெரியுமா கிழிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் ஜீவனை வச்சிருக்கிறார்ல, நாசியில சுவாசத்தை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்? ரொம்ப ரொம்ப முக்கியமான. நானும் சொல்லுவேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி தெரியுமா ஊழியம் செஞ்சேன்னு நானும் சொல்லுவேன். 28 வருஷமா ஊழியம் செஞ்சுக்கிறேன். பட் ஆனா நான் என்ன செய்வேன்? நான் ஒரு வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதான்னு பாட்டு பாடுதல் இல்ல சுவாமி. நான் எதையாவது ஆண்டவரை ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் என்ன செய்யணும் சுவாமி? தயவாய் ஆண்டவரை என்னை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, என் குறைய மன்னிங்கப்பா, என் குற்றத்தை மன்னிங்க. வேறமாய் ஓய்வை விட இது ரொம்ப முக்கியமான. இயேசு செய்த காரியம் நிறைய நம்ம சொல்லிக்கொண்டு போகிற காரியங்கள். இட்ஸ் many things to say, but வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அமராமல் இருப்பாராம். அதாவது ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 62:7 இந்த வசனங்கள்லாம் வாசித்துருங்க. வாசித்து பாப்பீங்களா? அமர்ந்திருக்க விடாதிருங்கள்னு வேதத்துல வாசிக்கிறோம். அவரை உட்கார விடாதீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கதறி அப்பான்னு நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் கட்டளையிடுவார் என்பதுல எவ்வளவு வேணும் சந்தேகம் அல்லவே இல்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தாங்க. செய்யலாம் ஸ்ட்ராட்டஜியை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுங்க. நான் இந்த பட்டணத்துக்கு நான் என்ன செய்யணும் சுவாமி, என்ன பண்ணணும் சொல்லிக் கொடுங்க ஆண்டவர். நீங்க கேட்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அப்போ நான் அந்த சிறுவர் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றது இல்ல, எனக்கு என் ஸ்டேட்டஸ் என்ன வருது இல்ல, இன்னைக்கு நான் தெருவில் போய் நடிப்பேன். இன்னைக்கும் நான் இந்த தாடி வச்சிருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, எல்லாம் ஒரே ஒரு காரியத்துக்காக மாத்திரம்தான் இந்த தாடி விடுது. இனி அடுத்த வாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 5000 பேர் உட்கார இடத்துல ஜீசஸை நடிச்சுக்கிட்டு இருப்பேன். பல இடங்கள்ல விக்கு மாத்திரம் வச்சுட்டு நான் இந்த தாடியோடு என்ன பண்ணுவேன், நடிச்சுட்டு இருப்பேன். 7 கிலோமீட்டருக்கு ஆந்திராவில் சிலுவையை சுமந்துட்டு ரோட்ல போய்கிட்டு இருப்பேன். சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, இல்ல பிரதர், ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க, இனி அப்படிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், இந்த கழுதைக்கு வாழ் வந்தது இயேசுநாதரால. இது கர்த்தர் கொடுத்த தாளம். நான் கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன்.
காலையில பிரீச் பண்ணுவேன், சாயந்தரம் போய் சரவணா ஸ்டோர்ஸ்ல டான்ஸ் ஆடுவேன். ஜில்லான குளிர் காட்டுன்னு 40 பேரோட போய் நான் இங்க ஸ்டேஜில் ஆடுற ஆட்கள் இல்ல, நான் தெருவில் ஆடுற ஆட்கள். இயேசு ராஜா வந்திருக்கிறான்னு தெருவில் ஆடுற ஆட்கள். இங்க ஸ்டேஜில் கூத்தாடுறத பத்தி நம்ம அது தட் இஸ் a different subject. அதுக்குள்ள நான் போகல. பட் one thing to say, எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேற ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்த புதைச்சு வைப்பேன்னு சொன்னா ஆண்டவர் நிக்க வச்சு கேள்வி கேட்பார். ஹல்லேலூயா. எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியம் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிற காரியம் தான். ஆண்டவர் காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவர், பிரியமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அனுப்பின போஸ்டர்ல வேற மூஞ்சி இருக்கும், இதுல பார்த்தா வேற முகம் இருக்கும். ஆனா சொல்ல வருகிற காரியம், ஆண்டவருக்காக என்ன செய்ய ஆண்டவர், நான் என்ன செய்யட்டும் சுவாமி நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமா காரியங்களை நடப்பிக்க செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவர். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி முடிச்சோம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் நம்ம பாஸ்டர் கையில கொடுக்கிறோம். ஜோம் பண்றதெல்லாம் ஜோம் பண்றோம். ஜஸ்ட் கிவ் one word for you. ஆண்டவர் இந்த மதிய பொழுதுல உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, சகரியா எழுதிய தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசித்து பாருங்கள். சகரியா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றார், நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். எல்லா வாய்களை ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வாய்களை திறந்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு இப்படி நீங்க ஜெபிச்சீங்கன்னா உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். அதுதான் பேட்டர்ன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துரும். ஏற்கனவே சொல்லியாச்சு, அத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க தான். ஆனா நிறைய பேட்டர்ன் பைபிள்ல இருக்கு. இப்போதான் நம்ம இன்ட்ரோடக்ஷனே வந்தேன் நான். ஆனா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிற காரியமா தான், நான் உங்க நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். அதாவது நாட் வெல்த், நாட் மணி, நீங்க அவர் நடுவில் வந்தாருன்னு சொன்னாலே காரியங்கள் நடக்கும் என்பதுல எவ்வளவு சந்தேகம் இல்லை. ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரத்துல எது வெளிச்சம் கொடுக்கும் சொன்னா சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கும். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரத்துல சூரியன் வெளிச்சம் கொடுக்கும். அதனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தீங்கன்னா அங்க என்ன வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா குத்து விளக்கின் வெளிச்சத்துல உள்ள இருப்பாங்க. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா சூரியனும் கிடையாது, குத்து விளக்கும் கிடையாது, அவரே நித்திய வெளிச்சமாக இருப்பாங்க. நேரத்தில் வாசிக்கிறது அவர் நடுவுல வந்துட்டாருன்னு சொன்னா அதுதான் வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு வெளிச்சமாக வருவார். அதுதான் வார்த்தை சொல்ல, நான் வந்து உன் நடுவுல வந்து வாசம் பண்ணுவேன். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அந்நாளிலே அநேக ஜனங்கள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, நான் உன் நடுவில் என்ன பண்ணுவேன், வாசமா இருப்பேன்னு வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். இரண்டாம் நடுவுல வரவர் எப்படி இருப்பாரா? எல்லாம் சொல்ற, அவர் நடுவுல வரவர் எப்படி இருப்பார்? என்ன தெரியுமா நடக்கும்? மகிமையா இருப்பார்னா வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். அவருடைய மகிமையா வருகிறவர் அவர் எப்படிப்பட்டவர்னு நீங்க வேதத்தை நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். செப்பனியால இருந்து உங்களுக்கு 1-2 வசனத்தை மாத்திரம் அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். செப்பனியா 3:17 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. உன் நடுவில் வருகிறவர் அவர் வல்லமை உள்ளவர். அவர் சாதாரணமா வரமாட்டார். மகிமையா வரும்போது அவருடைய வல்லமை வெளிப்படும். பிரியமானவர்களே, அவருடைய வல்லமை அது காணப்படும் என்பதில் சந்தேகம் அல்ல. அவருடைய வல்லமையை நீங்க காண கர்த்தர் கிருபையை தேவன் தந்தருளுவதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்ல என்ன வல்லமைங்க?
எது அவருடைய வல்லமை? 3:19 வாசிங்க. 3:19 என்ன சொல்கிறது? உன்னைய சிறுமைப்படுத்தின யாவரையும் போதுங்க. உங்களை சிறுமைப்படுத்தின யாவரையும் என்ன பண்ணுவாரா? பழி வாங்குவது கர்த்தருடைய வல்லமை. நீங்க யோசிக்காதீங்க, பழி வாங்குவது யாருடைய வல்லமை? அது தேவனுடைய வல்லமை. உன்னை நெருக்கின அனைவரையும் நான் நெருக்கி போடுவேன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உங்களை அள வச்சவங்க அவர் அள வைப்பார். நீங்க காத்துக்கிட்டு இருக்காதீங்க, அவர் செய்வார். அது வேணா பழி வாங்குதல் யாருக்குரியதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஓ சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய்ன்னு வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது. அவர் உங்க நடுவில் வருகிறவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை உள்ளவர்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது. ஏன்னா என்னிடத்திலிருந்து பறித்த கர்த்தர் உங்க கையில கர்த்தர் திரும்ப தருவார். அது ஆரோக்கியமா இருக்கலாம். இட்ஸ் a health has been destroyed, wealth has been destroyed, இல்ல spiritual life has been destroyed or has been destroyed. எது போச்சோ அதை கர்த்தர் திரும்ப தருவார். அவருடைய வல்லமை அதை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எவ்வளவு சந்தேகம் அல்லவே இல்லை. ஆண்டவர் காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். டு ஷேம் டு ஃபேம். ஆண்டவர் உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்திலே பலனை கர்த்தர் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். டு ஷேம் டு ஃபேம். ஆண்டவர் உங்க வெட்கத்துக்கு பதிலாக ஒரு புகழ்ச்சியை கர்த்தர் தருவார். நிச்சயம் கர்த்தர் செய்வார் என்பதில் எவ்வளவு சந்தேகம் அல்லவே அல்ல. ஆண்டவர் காரியத்தை நடப்பிக்க செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவர், பிரியமானவர். ஜனங்கள்லாம் பவுல என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவன் பெரிய போக்கிரி அப்படின்ட்டாங்க. கடல் தாண்டி வந்தா கூட இவனை என்ன பண்ணல, விஷப்பாம்பு அவனை விடல அப்படின்னு சொல்லிதான் எல்லாம் அவனை பயங்கரமான போக்கிரின்னு நினைச்சாங்க. சொல்லி சில நிமிஷத்துக்குள்ள அப்படியே டர்ன் ஆகுது. என்ன நடக்குதுன்னா அத்தனை பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவன் தேவன் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்களை கொண்டு வெளிப்படுத்துகிற காரியம் அப்படிப்பட்டதாக இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் செய்வதற்கு என் தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிறையிருப்பை திருப்புகிற அவருடைய வல்லமை நீங்க காண கர்த்தர் கிருபை தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் காரியத்தை நிரப்பிக்க செய்ய அவர் போதுமானவர். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். மாத்திரமல்ல, செப்பனியா 3:15 என்ன சொல்கிறது? செப்பனியா 3 உங்க நடுவில் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர். இரண்டாவது, உங்க நடுவில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? செப்பனியா 3:15 இஸ்ரவேலின் சொல்லுங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய உங்க நடுவில் இருக்கிறவர் ராஜாவாக இருக்கிறார். இவர் வல்லமையை வெளிப்படுத்த வேணாம், வார்த்தையை சொன்னாலே போதும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதுதான் வார்த்தை சொல்லப்படுகிற காரியம். as a savior he demonstrates power, but as a king he will demonstrate his authority. வார்த்தை அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ராஜாவாய் இருப்பவர் வல்லமையை அல்ல, வார்த்தையை சொன்னாலே போதும், அந்த காரியம் நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் காரியங்களை நடத்தி செல்வதற்கு அவர் போதுமானவர். இது அகற்றும்னா அது அகன்று போகும். கர்த்தர் ராஜாவாக, கர்த்தர் நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க பிரச்சனை போராடுறதுக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கர்த்தர் வைப்பார். அவருடைய கரம் அதை செய்து முடிக்கும் என்பது சந்தேகம் அல்ல. சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பிரியமானவர்களே, ஆண்டவர் பாராளுமன்ற அதிகாரத்தை தேசம் பார்த்திருக்கிறது. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல காரியங்களை, அரசியல் அதிகாரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ராயல் கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு அவர் போதுமானவர். ஆண்டவருடைய கரம் அதை செய்து முடிக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரம் அந்த இப்படி நம்ம செபிக்கும் போது அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வெளிப்படும். பிரியமானவர்களே, உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார். நான் வாழ்ந்த மதுரைப்பட்டினத்தில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அன்னைக்கு போலீஸ் கேஸ் அடிக்கடின்னு இருப்பேன் நான் அன்னைக்கு அந்த நாட்களில் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைவர். தலைவர் ஒரு படத்துல கூலி அடிக்கிறாங்க, நானும் கூலி மாதிரி ட்ரெஸ் போட்டு போறாள், ரெட் பேண்ட் ரெட் ஷர்ட், அடிச்சா ரத்தம் வரும். அப்படி அதாவது
யாராவது எந்த ஸ்கூல்னு கேட்டாங்கன்னா எனக்கு எந்த ஸ்கூலை சொல்றதுன்னு தெரியாது. 1-2 ஸ்கூல் நான் சொல்லலாம். 7 ஸ்கூல் மாத்திருக்காங்க. அடிச்சா 12 தையல் 7 தையல்னு வரும் ஒவ்வொருத்தரும். அதனால ஸ்கூலை மாத்திருவாங்க. நான் ஸ்கூல் டாப்பரா இருப்பேன். ஐயா உன் சவகாசமே வேணாம், உன் பிள்ளைய கூட்டு போயிருவாங்க. மதுரையில தேவர் சிலை முன்பாக மேடை ஏறி பேசிக்கிட்டு இருப்பேன். இது தனிப்பட்ட மாணவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமே, கேர்ள்ஸ் எல்லாம் கூட காலேஜுக்குள்ள உட்கார், எல்லா தெருவில் வந்து உட்காரணும். இல்ல நாளைக்கு உங்க காலேஜ்ல ஒரு கண்ணாடி இருக்காது, ஒடிச்சு நொறுக்கிடுவோம். எல்லா பேசும்போது காரியம் அப்படி போய் பேசிட்டு இருப்பேன். அங்க 1991ஆம் ஆண்டு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரும், இந்த கல்லூரியை சேர்ந்த ஐசக் டேனியல் கைது செய்யப்பட்டாங்க. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரும். மதுரை கல்லூரி மாணவர்களுடைய வன்முறையை தூண்டிய ஐசக் கைது செய்யப்பட்டாங்க போட்டோவோட போட்டிருப்பாங்க. ஏன்னா அவமானம், கேவலம், நிந்த. ஏன்னா காலேஜ்லயும் டாப்பர். எனக்கு கெமிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும், தலைகீழ ஈக்குவேஷன் எழுதுவேன். ஆனா அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா 3 ஆண்டுகள் காலேஜுக்குள்ள எங்க அப்பா பிரின்சிபல் காலில் விழுந்து அழுதார், தயவு செய்து என் பிள்ளையுடைய எதிர்காலம், உன் பிள்ளை 3 ஆண்டுகள் கல்லூரிக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கு பிறகு பாஸ் பண்றதெல்லாம் பாஸ் பண்ண. அதுக்கு பிறகு 3 ஆண்டு நல்ல பைத்தியக்கார மாதிரி சுத்தின ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிச்சு ரகலத்தான் எங்க பார்த்தாலும் அப்படிப்பட்ட நிலைமையில போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா 3 ஆண்டுகள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்ல கூப்பிட்டாங்க. லாஸ்ட் ரோல வந்து உட்கார்ந்து கதையெல்லாம் நிறைய இருக்குது. ஆனா அந்த நாட்கள்ல போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸ் கமிஷனரா இருந்தாலும் கலெக்டரா இருந்தாலும் சொல்லுவாங்க, இவனெல்லாம் ஹிட் லிஸ்ட்ல வை, ஏதாவது ஒரு கேஸ்னா உள்ள போட்டு மாத்துங்கன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி கையை பிடிச்சு அந்த வேன்ல அப்படி அள்ளி தூக்கி எறியும்போது லெகமெண்ட்லாம் கழுந்து தொங்கும். அடிக்கிற அடி உருட்டுக்கட்டையில் அடி அடி வாங்குற நாட்கள்லாம் உண்டு. ஆனா அந்த நிலைகள்ல நான் வாழ்ந்த மதுரையில், ஏன்னா ராஜாவாக இருக்கிறவர் அதிகாரத்தை வெளிப்படுத்துறவர். ஆனா நான் வாழ்ந்த மதுரையில் நான் எதையாவது செய்யணும்னு யோசிச்சேன். போய் அங்க போற ரூட்ல ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு 1.5 ஏக்கர் லேண்ட் 17 லட்சம் சொன்னாங்க. 17 lakhs அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரோட்ல பைத்தியக்காரி மாதிரி இருப்பாங்கல்ல பிள்ளை, ஒரு பெண்கள்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போன நிலைமைகள்ல அப்படி இருக்கிற கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், கைம்பெண்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லி 1.5 ஏக்கர் லேண்டை வாங்கணும்னு போய் அங்கே எங்கே சுத்துறேன். அப்புறம் அந்த இடத்த பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டு அறைக்குள்ள நான் இப்ப நான் சொன்ன மாதிரி தட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் பிரேயரை செஞ்சுட்டு நிறைய பேர்கிட்ட போல ஒரே ஒருத்தர்கிட்ட போய் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்தேன், destitute and abandoned women, ரோட்ல இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுக்காக ஒரு இடம். அந்த ஒரே மனுஷன் 17 லட்சத்தை கையில கொடுத்தாங்க. அந்த இடத்தை வாங்க கர்த்தர் கிருபையை கொடுத்தார். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு சில தொகைக்காக யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, 17 லட்சத்துக்கு 17 பேர் இல்ல, ஒரே ஒருத்தரால எனக்கு அந்த காரியத்தை செய்வார்னா உங்களுக்கு கர்த்தர் அதை விட பெரிய காரியத்தை செய்வார்னு விசுவாசிப்போம் சொன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ராஜா தான் அதிகாரத்தை வெளிப்படுத்துவார். இப்போ எப்படி தெரியுமா இருக்கும், ராஜா எப்படி அதிகாரத்தை வெளிப்படுத்தினார்னா, இப்ப மதுரை கமிஷனர் கலெக்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல, பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல யாரோ ஒருத்தங்க நிராயுத பாணியா வந்து நிக்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடி வந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னா எந்த ஸ்டேஷன்ல வச்சு இன்ட்ராகேட் பண்ணலாம்னு யோசிக்காதீங்க. அவங்களுக்கு மோஸ்ட் பாதுகாப்பான இடம் எது தெரியுமா, ஐசக் இடத்துல கொண்டு போய் விட்டுருங்கன்னு. இன்னைக்கு அந்த இடம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு பட்டணமா இருக்க. கர்த்தர் கிருபையை கொடுத்தா, சாட்சியை கர்த்தர் கம்ப்ளீட்டா மாத்தினா. ராஜாவாக இருக்கிறவர் அதிகாரத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்க நடுவில் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர், உங்க நடுவில் இருக்கிறவர் ராஜாவாக இருக்கிறவர். and one more thing, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிற வார்த்தை சொல்லப்படுது. செப்பனியா 3:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னமா, அதற்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். he take upon the role to உங்களுக்கு செய்ய வேண்டிய நீதியை கர்த்தர் செய்வார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்
குடும்பத்துக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய நீதியை கர்த்தர் செய்து முடிப்பதற்கு என் தேவன் அவர் போதுமானவர் என்பதில் எவ்வளவு சந்தேகம் அல்லவே அல்ல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய நீதியை கர்த்தர் செய்வார். சிரேனேயிலிருந்து எருசலேமுக்கு ஒருத்தர் வரார். அவர் பேர் என்னன்னா சிமியோன். எதுக்காக வராரு அப்படின்னு சொன்னா பண்டிகை கொண்டாடுறதுக்கு வரார். கொண்டாடுறதுக்கு வந்தா அதுக்கு அவர் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டார். கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துக்க முடியாது நமக்கு இப்படி ஒரு அவமானம் வரும்னு அவர் நினைச்சு பார்த்துக்க மாட்டார். ஏன்னா பண்டிகை கொண்டாடுறதுக்கு வந்தவனுக்கு திடீர்னு முதுகுல ஒரு ஈட்டி படுது. திரும்பி பார்த்தா போர் சேவர் என்ன சொல்றாங்கன்னா, அவன் தூக்குற சிலுவையை என்ன பண்ணு, நீ தூக்குன்னு சொல்லி அந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் கையில கொடுக்குறாங்க. எல்லாரும் இப்ப குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க. ஐயோ இவர் பெரிய நீதிமானுடைய சிலுவையை தூக்குறேன், தூக்கல, அவமானம்டா இது. எனக்கு இப்படி ஒரு காரியம் வந்துச்சேங்கிறது அங்க வாக்கு சொல்ல அவர் சுமக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனா நீதி உள்ள தேவன் தனக்காக அவமானம் சகித்தவன அவர் சும்மா விடல. God saved his family. அந்தியோகியா பட்டணத்துல அவன் குடும்பத்தை போல ஒரு குடும்பம் இல்லை என்கிற நிலையில அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் நீங்க படுகிற கஷ்டம், நீங்க படுகிற அவமானத்துக்கு கர்த்தர் அதற்கு தக்க நீதியை கர்த்தர் என் குடும்பத்துக்கு கர்த்தர் நிச்சயமா செய்வார்னு விசுவாசிப்பீங்கன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலும் கெசட்ல நீங்க உங்க பேரை மாத்த வேண்டாம். வார்த்தை சொல்லப்படுகிறது, எருசலேம் என்கிற பட்டணம் அது சத்திய நகரமா மாறும்னு சொன்னா கர்த்தர் உங்க பேரை அப்படிப்பட்ட ஒரு காரியமாக கர்த்தர் மாற்றுவார்னு விசுவாசிப்போம் சொன்னா கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பொழுது யாவரும் இருந்திருக்கோம். காணிக்கை நேரமாக இருக்கிறது. பாஸ்டர் ஏசுதாஸ் அவர்கள் காணிக்கை பாடலை பாடுவார்கள். நாம் எல்லாரும் இருந்துக்கலாம். நம்ம ஜோமணி ஆசீர்வாதம் பாடல் தேவகாலயத்தினை வென்றால் பிடிந்ததன்றோ தேவனின் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ காதியுள் சூழ்ந்ததோ கந்தரையே வெடித்ததோ உத்தமன் இயேசு துடிக்கின்றார். உனக்காக சிலுவையிலே உருகாதோ உருகாது நெஞ்சம் அவர் தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். அவர் தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கண்கள் படியாத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டே கல்வாரி காட்சியை கண்டே. ஒரு சூடா இருந்தா அரை டம்ளர் தடவாட முடியா தடுமாறி கிடந்த முதல்வனின் குரல் கேட்டு நின்றேன். நடமாட முடியா தடுமாறி கிடந்த முதல்வனின் குரல் கேட்டு நின்றேன். இடம் தேடி வந்தேன் இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே உங்கள்
நெஞ்சம் அவர் தானே தஞ்சம் புனியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம் கடவெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறியும் மனிதனை கண்டே கடவெல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறியும் மனிதனை கண்டே கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கே கருணையால் சுகம் தந்தனாலே உங்கள் கரங்களில் அணியோரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சோ சிந்தையின் பாவம் விரைவானதாலே சீர்கெட்ட மனிதனை சிந்தையின் பாவம் விரைவானதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற சிந்தையை கொண்டு விந்தையாய் மாறி மாந்தரை காத்தலாரே உங்கள் சிரசில் மக்களோரசே அதுதான் சிலுவையின் பரிசே உங்கள் சிரசில் மக்களோரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் அவர் தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டே கல்வாரி காட்சியை கண்டே உருகாதோ நெஞ்சோ உருகாதோ நெஞ்சோ அவர்கள் வந்து காணிக்கைக்காக அவர்கள் சொல்லிப்பார்கள். இந்த கூட்டம் இன்றைக்கு சிறப்பாக ஒரு பிரசலத்தோடு ஒரு ஜெபத்தோடு நடந்தது. அநேகருக்கு சாட்சி சொல்ல முடியும். நான் அநேகருக்கு பிரோஜனப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வந்துட்டு உண்டார் ஆமை டிவி நோக்கி பார்ப்போம். எங்கே ஒருவன் உண்டாக விடுதலை உண்டு என்று பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஆண்டவர்களை புறப்பட்டிருப்பான். ஆண்டவர் விசேஷமாய் 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேராக ஆண்டவரை போதவர்கள் கூடி ஜெபிக்கும்படியாய் இந்த ஆண்டவர் ஸ்தலத்தை நீ ஆயத்தப்படுத்தின கிருபைக்காக நன்றி தருகிறேன். விசேஷமாய் நாங்கள் ஆண்டவர் அம்மா எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவரே அப்பா உறுதிப்படுத்திக் கொள்ள சகோதரத்துவத்தை கொண்டு ஆண்டவரே அப்பா இனி ஆண்டவரை நாங்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு கிருபை ஆண்டவர் ஸ்தலத்தில் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. அப்படிப்பட்ட ஆண்டவர் வார்த்தைகளை தேவன் ஆண்டவருடைய தாசன் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்ததற்காக நன்றி. அப்பா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் விசேஷமாக அந்த தாசன் சாட்சி
பரலோகபிதாவே, ஜெபத்தை குறித்து எங்கள் மத்தியிலே பல விளக்கங்களை தாசர் மூலியமாக வெளிப்படுத்தி காண்பித்த கருணைக்காக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உடைய கரமிருந்து ஆசிரியர் முடியாத வந்த நிரப்பதற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, ஒரு நோக்கிற்கு அதிபதி ஆண்டவரே கர்த்தாவே, இயேசுவை பார்த்து கேட்ட நாங்கள் ஒரு வேண்டுதல், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று கேட்டபோது அந்த நேரத்தில் கர்த்தாவே ஆண்டவரை விசுவாசம் சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே இந்த பலவீனமாக இருந்த நபர்களை செபித்த பொழுது வீட்டுக்கு போகும்போது அவன் ஆரோக்கியம் அடைந்தான். விண்ணப்பத்துக்கு பதில் வந்ததை பார்த்தான். அநேக வந்திருக்கிறார்கள், அதோட துணைவியார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் வீட்டுக்கு போகும்போது ஒரு அற்புதம் நடக்கணும். எல்லா நேரத்திலும் ஒரு அற்புதம் நடக்கணும். ஒரு அற்புதம் நடக்கலாம். புதிய நடக்கலாம். புதிய நடக்கலாம். நல்ல வரலாறு நடக்கலாம். ஆசீர்வாதம் ஏற்படலாம். நன்மை ஏற்படலாம். எனக்கு வியாதியாக ஊழியர்களை சேவாக்கலாம். நாமத்தில் அற்புதம் நடப்பதாக பேசுகிற கத்தருடைய ஆண்டவரே ஐசக் டேனியல் ஆண்டவரே அருமையான தாசர்காய் சோதரம் ஆண்டவரே துணையருக்காக பிள்ளைக்காக அருமையான கத்தாவை தாயாருக்காக ஆண்டவரே கத்தாவுடைய ஊழியர்களுக்காக ஊழியருடைய ஐக்கியத்துக்காக ஆண்டவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீ ஆசீர்வதியும். தொடர்ந்து ஊழியத்தில் இன்னைக்கு மகிமையாக எடுத்து பயன்படுத்தி இன்னும் அநேக இடங்களை கத்தருடைய பிரசுத்தமாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு வருகை மட்டும் சதா காலமும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே உட்காருங்க. அனைத்து இந்திய ஊழிய நல ஐக்கியத்தின் மூலியமாக இந்த கோரிக்கைக்கு விசேஷமாக தேர்தல் பிரார்த்தனை கோரிக்கைக்கு வந்து தேவ செய்தி அளித்த கர்த்தருடைய தாசர் ஐசக் டேனியல் அவர்களுக்கு பொன்னாடை அணிகிறோம். வாங்க. பிரவீன் ஐயா திருஞான ஐயா ஒரு நிமிஷம் வந்து மறுபடியும் உங்களை அன்பா கேட்கிறேன். ஐயா திருஞான ஐயா வாங்க, உங்களுடைய அந்த பைபிள் ஸ்டடியை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க, நீங்க தயவுசெய்து கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக நான் ஆல்ஃபி பிரதர் ரெடியாக நேரம் அதிகமாக தான் நான் தயவுசெய்து நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். அடுத்தது ஆல்ஃபி பிரதர். ராபர்ட் சாரு, அப்புறம் ஃபெய்த் அம்மா, நீங்க யாரையாவது ஒருத்தர் தொடர்பு கொள்ளலாம். இது உங்களுடைய ஊழியத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து நீங்கள் அப்ளிகேஷன் இடத்தில் இருக்கிறது, நீங்கள் என்னை பார்த்து விட்டு செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.
பிரதர் ஆல்ஃபி. இந்த காலேஜினுடைய காரியங்கள் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். உங்களுக்கு செலவு வந்து 50,000 60,000 கிடைக்குனாக்கா காலேஜில் சேர்க்க, இல்லைன்னா 75 1 லட்சம் செலவு ஆகுனாக்கா இவங்க மூலியமாக 12,000 ஒரு இது முடிக்கிறதுக்கு, ஒரு வருஷம் முடிக்கிறது 12,000, அப்படி 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 24,000. அப்படி ஒரு குறைவுள்ள ஒரு அமௌண்ட்டில் நீங்கள் காலேஜை டிகிரியை முடிக்கலாம். அதை பற்றி பேசலாம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நம்ம கிறிஸ்துவர்களுக்காக, குறிப்பாக சிறுபான்மையருக்காக தமிழ்நாட்டுக்கு 32,000 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருந்தாங்க முன்னால் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம். இப்போ வந்த பிஜேபி அரசாங்கம் அதில் ₹1 இல்லாமல் எடுத்துட்டாங்க. அந்த இதில் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம பிள்ளைங்க எந்த ஸ்கூலில் படித்தாலும், கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை ரொம்ப காஸ்ட்லி ஸ்கூலு, அங்கே சம்பளம், அங்கோட என்ன சொல்ல ஃபீஸு 1.5 லட்சம் 2 லட்சம்னாலும் 50% வந்து அரசாங்கம் நமக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இது அப்படியே க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்போது நான் இங்கே என்னோடய பிரதர்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு அறக்கட்டளை, சர்வீஸ் நெவரன்ஸ், அதாவது உதவி செய்வது நிற்பதில்லை அப்படின்ற ஒரு அறக்கட்டளை மூலயமா பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த ஒரு கொடூரம் நம்ம கிறிஸ்தவ மக்களுக்காக நடந்ததை பார்த்த பிறகு அப்போ என்ன யோசிச்சோம்னா, நாங்கள் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து பாஸ்டர்ஸ் இருக்காங்களோ அப்போ கூடி இருக்கிற இடத்துல வந்து நான் எங்களுக்கோட கரஸ்பாண்டன்ஸ் ஒரு 15 வருஷமா ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சுட்டு இருக்கோம். அதில் என்னன்னா, வெளியில் படிக்கும் போது லட்சங்கள் ஆறதை இங்கே சில ஆயிரங்களில் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து என்ன பண்ணலாம், இது வந்து கரஸ்பாண்டன்ஸில் தான், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஏன் இது வந்தோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டுக்கு கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிடறாங்க, படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த வேலையில் போய் சேர்ந்தோடனே சம்பளம் கிடைச்சிருந்து நல்லா இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுது. அந்த வயசு வந்தோடனே நம்ம வீட்டில் அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணிடுறோம், கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். பண்ண பிறகு அவங்களுக்கு குழந்தைங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் காலேஜில் சேர்க்கும் போது தான் நம்ம மேலும் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் நல்ல சம்பளம் கிடைச்சிருக்குமேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி உள்ள நேரத்தில் நீங்கள் பாஸ்டர் ராபர்ட் சையா மூலயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பக்கத்தில் அம்மாவோட நம்பர் இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ராபர்ட் சையா நம்பர் இருக்கும், கடைசியில் என்னோட நம்பர் இருக்கும். ஸோ இதில் வந்து யார் யாருக்கு டிகிரி கோர்சஸ்ஸு, பிஜி கோர்சஸ்ஸு, பிஎட்டு, இந்த மாதிரி இப்போ எல்எல்பி, நம்ம வந்து ஒரு 20 யூனிவர்சிட்டியோட டைப் வச்சுருக்கோம். நாங்கள் 2 யூனிவர்சிட்டியில் டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கோம். ஸோ உங்கள் சர்ச்சஸில் உள்ள பிள்ளைகள் படிக்க விருப்பப்பட்டீங்கன்னா பாஸ்டர் ஐயாட்டையோ இல்லை அம்மாட்டையோ நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே பண்ணுவோம். ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் யாராவது சேர்ந்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் வந்து மே ஜூனில் ஃபஸ்ட் இயரோட இது வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த டிசம்பரில் வந்துடும். அப்போ 2 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அதாவது இந்த வருஷமே ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் சேர்த்து எழுதிடுவீங்க. ஸோ அது ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் 10th 12th நான் படித்தேன், பாஸ் ஆகலை அப்படின்னாலும் அவங்களையும் படிக்க வச்சு பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா சகல வேலையிலும் செஞ்சு அவங்கள ஆன்லைனில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து பரீட்சைகள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இதுக்கு சென்டர் ஆக்சுவலாக வேலூர். ஆனால் வேலூரில் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கேருந்து போகணும். அப்போ நமக்கு ரெகுலராக இருக்காது எக்ஸாம்ஸ், ஒரு நாள் டு ஒரு நாள் இருக்கும். அப்போ அங்கே போகிற செலவு, தங்குற செலவு, சாப்பாடு செலவு பிரச்சனை வரும்போது பாஸ்டர் நம்ம அதுக்கும் பர்மிஷன் வச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பிள்ளைங்க வெளியில் எங்கேயும் போவோம் அந்த மாதிரி பண்ண செய்யப்படுத்தினீங்கன்னா நடத்துற பெரிய காலேஜில் 80 கம்பெனிஸ்ல இருந்து நடத்தும் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். நாங்க பண்ண தயாரா இருக்கோம். பொது சேவையில வந்து என்ன சொல்லுவோம்னா, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் உங்களுக்கு வாழ்க்கையை நாங்க கொடுக்க முடியும்னு சொல்லி பாஸ்டர் ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே.
இது வெள்ள உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்துடுச்சு. சாப்பாடு வந்து காத்துக்கிட்டுருக்கு. 1:30க்கு முடிக்கணும்னு நினச்சோம், கொஞ்சம் 2 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு. எப்பயும் பெரிய பெரிய மீட்டிங் முடிஞ்ச கூட கரெக்டாக முடிஞ்சிடும். நம்ம ஐசக் டேனியல் கூட கரெக்டாக வந்துட்டார். ஆனாலும் நாங்கள் அதிகமான டைம் எடுக்க மாட்டோம். இங்கே பாஸ்டர்ஸ் வந்துட்டீங்க. இன்னொரு ஹெல்ப்பு இருக்குது. ஒரு சகோதரர் அரிசி மண்டி வச்சுருக்கார் பெரிய அளவில். உங்கள் விசுவாசிக்கு நீங்கள் ஒரு மூட்டை எடுத்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தாலும் உங்கள் விசுவாசிக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது விற்பனை உங்கள் விசுவாசிக்கு போகும்போது அது உங்களுக்கு சாதகம் சில காரியங்களுக்கு அது என்னை அணுகுனீங்கன்னா அவரை வச்சு பேசி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி அது ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பிரதர் இருக்கார், பிரதர் குமார் எழுந்திருக்கேன். பிரதர் குமார் இருக்காங்களா இல்லையா? வெளியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க. சரி, கர்த்தர் ஆசீர்வாதம். மேட்டு எடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். ஒரே ஒரு காரியம், எனக்கு இந்த மீட்டிங் வைக்க ஆண்டவர் எனக்கு சொன்னார், பேசினார், என்னோட முகமுகமாக பேசினார். அதுக்காக வைத்தேன். நல்ல இந்த நிறைவு நல்ல ஒரு தேவனுடைய ஆமாம் அப்படி நடத்திட்டேன். கத்தை சித்தவனா கொடுத்து வைக்கணும். பாஸ்டர் ஐசக் டேனியல் நீங்கள் இதை பற்றி அந்த கிஃப்ட் கொடுத்தலாம். எங்களால் முடிஞ்சது ஈஸ்டர் வர்றதுனால பாஸ்டர்ஸ் வீட்டில் எல்லாரும் பிரியாணியாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு பிரியாணி அரிசி கொடுக்குறோம் தீர்மானம் பண்ணி. அடுத்த மீட்டிங் ஒருத்தர் இருக்க 2 பெரிய ஊழியக்காரர் ஸ்பீக்கர் ஆயத்தமாக இருக்காங்க. பாஸ்டர் நாங்கள் எப்போ வரோன்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த நோட்டீஸ் உங்களுக்குலாம் வரும். அதெல்லாம் யாராச்சும் பதிவு பண்ணலைன்னா உங்களுடைய நேமு உங்களுடைய ஃபோன் நம்பர் இது பண்ணுங்கள். ஆன்லைன் ப்ரேயர் 2வது புதன்கிழமை நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடக்கிறது. இங்கே லோக்கல் ஊழியக்காரர் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா அதில் முக்கியமான ஸ்பான்சர்ஸ்லாம் வரார்கள். இந்த மாதிரி மீட்டிங்கில் ஸ்பான்சர் உள்ளே கொண்டு வர முடியாது. சிறிய மீட்டிங் ஒரு 20 பேர் 30 பேர் நாங்களுக்கு அழைப்பு கொடுத்து அந்த மீட்டிங்கில் அவர்கள் வருவார்கள். உங்கள் பிரச்சனைகளை என் மூலியமாக சொன்னால் நாங்கள் எடுத்து சொல்லி பேசி உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த ஆயத்தமாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலை பேர் வாசிங்க சிஸ்டர். Sister Deborah, Sister Maria, Pastor